ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதனோ நந்தி பரசோதியா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரனாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாதம் என்பது ஜனவரி முதல் 6வது மாதமாக வரக்கூடிய ஒரு சிறந்த மாதம், வெற்றி மாதம் என்று சொல்லக்கூடியது. நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படக்கூடியது, திருமண வாழ்க்கை ஏற்பட்ட பிரச்சனைகள் சேரக்கூடியது. இது 6ஆம் எண் என்பது சுக்கிரனுடைய அதிகாரம். ஆக நிறைய பேர் கோடீஸ்வரர்களாக லட்சாதிபதியாக ஆகக்கூடியது. அடிக்குது பாரு சுக்கிர திசை அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் எண்ணுக்குரிய மாதம், சுக்கிரன் அதிகாரம் பெற்ற மாதம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாதம், எல்லாருக்குமே ஒரு சிறந்த நன்மைகளை யோகங்களை செய்யக்கூடிய சிறந்த மாதமாக அமையப் போகிறது இந்த ஜூன் மாதம். புரிஞ்சுட்டீங்களா? ரொம்ப அற்புதமான மாதம் அமையிருக்கு, அதில் மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ ஜூன் 1 முதல் ஜூன் 30 வரை, வைகாசி 18 முதல் ஆனி 16 வரை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்போ இதற்குரிய ஒரு சிறந்த பலன்களை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இது ஒரு தனிப்பட்ட பலன் அல்ல, பொதுவான பலன். இது பொது பலன். கோடிக்கணக்கான பேருக்கு, மேசராசியில் கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லப்படுகின்ற பொதுவான பலன். ஆனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட லக்னம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னம். ராசி என்பது பொது, மேசராசியில் கோடிக்கணக்கான. ஆனால் அவங்களுக்கு லக்னம் வேறு வேறு லக்னமாக இருக்கும், வேறு வேறு திசை நடக்கும். சனி திசை நடக்கும், புதன் திசை நடக்கும், சுக்கிர திசை நடக்கும், ராகு திசை நடக்கும். அந்த திசைக்கு ஏற்றவாறு பலன்கள் இந்த கிரக அமைப்புக்கு அதுக்கு ஒத்து போகணும். உங்களுக்கு நடக்கிற தசாபுத்திகளுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த கிரக அமைப்புகளுக்கும் 2 ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். அப்படின்னா உங்க பலன்கள் சக்சஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமையும். அதனால தான் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம போற பாதை சரிதானா, நான் செய்யக்கூடிய காரியம் சரிதானா, எடுத்த காரியம் வெற்றியில் முடியுமா, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடா என்பதை இந்த சுய ஜாதகத்தின் தற்போது சொல்லக்கின்ற பலன்களை வச்சு ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு தெளிவான முடிவு கொடுக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப மேசம் முதல் நம்ம மீனம் வரை எல்லாருக்கும் ஜூன் மாத பலன்கள், வெற்றி மாதம், வெற்றி மாதத்தின் பலன்களை சிறப்பாக பார்க்க போறோம். கீழே அப்பாயின்மெண்ட் வாங்கணும், உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கீழே நம்பர் இருக்கு. அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை, நல்ல கவனிங்க. இது ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் என்பது மனிதன் தன் இஷ்டத்துக்கு உருவாக்கியதல்ல. ஆண்டவன் போட்ட முடிச்சு, ஆண்டவன் போட்ட தலையெழுத்து, பிரம்மன் போட்ட தலையெழுத்து, பிரம்மனால் உருவாக்கப்பட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்க தலையெழுத்த சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பதுதான் எனது உத்தரவாதம். உத்தரவாதம், உறுதியான வாதம், உறுதியான முடிவு. புரிஞ்சுட்டீங்களா? கரெக்டா கணிச்சு சொல்லாச்சு நடக்கும் என்றால் நடக்கும். இதுதான் எனது தெளிவான உறுதியான முடிவு. ஆக நீங்க செய்ய வேண்டிய கீழே ஒரு அப்பாயின்மெண்ட், கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இப்ப எல்லாருக்கும் சிறப்பான பலன்களை பார்க்கலாம். மீனம், மீன ராசிக்குரிய ஜூன் மாத பலன்கள். மீனம் வாழ்க்கையில் மிகவும் பிறரை நம்பி ஏமாந்தவர்கள், நல்லது செய்யக்கூடியவர்கள், புத்திசாலி, திறமைசாலி, தன்னலம் கருதாது நான் உனக்காக உயிரே போனாலும் எதையும் செய்வேன், உயிரே போனாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நிலையா நிற்கிறவங்க, துணிஞ்சிட்டாங்கன்னா நிலையா இருப்பாங்க. ஆனா நிறைய சோதனைகளை சந்திச்சவங்க. இப்படிப்பட்ட மீனராசிக்கு இப்ப ஜென்மச்சனி ஓடிட்டு இருக்கு. ஜென்மச்சனி ஓடிட்டு இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு உட்கார்ந்துட்டார். பிரமாதமா இருக்கும். ஆக பூர்வ புண்ணியம் அப்படின்னா என்னன்னா, எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். தொழில் யோகத்தை கொடுக்கும், வருமான யோகத்தை கொடுக்கும், அரசாங்க அரசியல் பதவி யோகத்தை கொடுக்கும். உங்களுக்கு இப்ப பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் பாக்கியாதி, உயர்ந்த பதவியால் உயர்ந்த செல்வம் அப்படின்னு பூமி அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி. செவ்வாய்
பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். நல்ல பதவியை கொடுக்கிறார், பூமி யோகத்தை கொடுக்கிறார். ஒரு அரசாங்கத்தை அதிகாரத்தை ஆளக்கூடிய, அது அரசாங்க அதிகாரத்தை ஆளக்கூடிய, பொறுப்பு வகிக்கக்கூடிய, தலைமை வகிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். பூமிகளால் யோகம். அடுத்து உங்களுக்கு சூரியன் புதன் 4, 7க்குரியவர். அப்ப கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாம். அதாவது பிரிஞ்சவங்க கூட ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டா தொழில் ஆரம்பிப்போம். எதுக்கு நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம், 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லி கணவன் மணி ஏற்பட்ட பிரச்சனைகள் தெரிந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு மீன ராசிக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப கணவன் மணி இருவரும் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நிலை ஏற்படும். மனைவியால் கணவனுக்கு யோகம், கணவனால் மனைவிக்கு யோகம் என்று சொல்லக்கூடிய நிலை. 5ஆம் இடத்தில் சுக்கிரன், அதாவது சுக்கிரன் முதல்ல உங்களுடைய வியாபாரம், வருமானம், முன்னேற்றம், உயர் பதவி, அரசாங்கத்துல பதவி, அரசியல்ல பதவி நல்லா கிடைக்கும். பிள்ளைகளுடைய கல்வி சிறப்புப்படும். பிள்ளைகளுக்கு நல்ல பதவி கிடைக்கும். கல்வி குழந்தைங்க மீனராசி பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்த பதவி, அதாவது உயர்ந்த கல்வி. 5ஆம் இடம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம், கல்வியால் அதிர்ஷ்டம். எப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஸ்தானத்தை அடையக்கூடிய நிலை, கல்வியில் உயர்ந்த சாதனை புரியக்கூடிய நிலை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக மீனராசிக்கு புத்திஸ்தானத்துல ஒரு கிரகம், புத்திஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், புத்திஸ்தானம். கல்வியால் யோகம், சிறந்த பதவி கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட அரசியலாக இருந்தாலும் சரி, அரசியல் அரசாங்கத்தில் உயர்ந்த செல்வங்கள், உயர்ந்த பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வருமான முன்னேற்றத்தில் மிகப்பெரிய உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தலாம். திடீர் அதிர்ஷ்டம் ஷேர் மார்க்கெட்ல. பைனான்சியை பொறுத்தளவு ரொம்ப ஹை லெவல்ல போகும். பொருளாதாரம், கடன் பிரச்சனை இருந்து பல மடங்கு உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். கடன் பிரச்சனை இருந்தவர்களுக்கு கடன் பிரச்சனை அடியோடு தீர்ந்துடும். ஏன்னா உங்களுக்கு குரு பார்க்கக்கூடிய இடம் இந்த மாதிரி இடம். பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம். அப்ப பாக்கியம் என்றால் உயர்ந்த முன்னேற்றம், பதவி, பணம், புகழ், அந்தஸ்து. லாபஸ்தானம் என்றால் வருமானம், முன்னேற்றம். அது லாபம் குறையாம கிடைக்கிறது. அடுத்து உங்க ராசியை பார்க்கும்போது நீங்க நினைச்சதுல நடக்கும்ன்றது. இத்தனை சிறப்பு அம்சங்களும் இந்த அமைஞ்சிருக்கு. ஆக மீனராசினர்களே, இது பொதுவான பலன். உங்க சுய ஜாதகத்தில் என்ன திசை ஓடுது, என்ன புத்தி ஓடுது, அந்த திசா புத்திகளுக்கும் நான் சொல்லக்கூடிய இப்போ உள்ள கிரக அமைப்புகளுக்கும் 2 ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு அப்படியே நீங்கள் நினைச்சது அப்படியே நடக்கும். அப்போ அந்த ஜாதகத்தில் திசா புத்தி இதுக்கு கரெக்டாக இருக்கணும். அதனால தான் சுய ஜாதகத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். அது சொல்லக்கூடிய முறையில் இருக்கு. ஆக எதையுமே சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி விஜய் தமிழக முதல்வராக வருவாருன்னு தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். தொடர்ந்து பல நிகழ்ச்சி, பல வீடியோக்கள் போட்டிருக்கேன். அப்போ அந்த மாதிரி ஒரு உலக கணித்தை சரியாக கணித்து சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தை கண்டிப்பாக சிறந்த முறையில் கணிக்க முடியும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. சரியாக கணித்தால் சரியாக. ஆனால் இன்னைக்கு நிறைய ஜோதிடர்கள் விஜய் வர முடியாதுன்னு சொன்னாங்க. அது ஒரு எத்தனை பேர் சொன்னாங்க தெரியல எனக்கு. ஆனால் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருந்தேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது போன்று சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கொஞ்சம் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.